தொட்டு சுல்தானா வந்து பட்டி தொட்டிலையும் ஃபேமஸ். ஆமா ஆனா உங்களோட ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகணுமா கேட்டா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஆகும். அவங்க இவ்வளவு கழிச்சு வருது. ஆமா. அது எப்படி பாக்குறீங்க அப்பைக்கும் அது இப்பைக்கும்? பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாம் முடங்கி கிடந்தாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேயே 2 வருஷம் முடங்கி கிடந்தாங்கல்ல, இதுல இருந்து வெளில வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த கச்சேரிக்கெல்லாம் போய் உட்காந்து ஆட்டம் போட்டு இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப மரியாதை ஆகி போச்சு. இப்போ அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்கெஸ்ட்ரானா ஒரு அவ்வளோ கூட்டம் வராது. இப்போ பாருங்க, ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஆமா. அப்போ வந்து இசை வந்து எவ்வளவு உன்னதமானதுன்னு பாருங்க, எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. அது எந்த காலத்திலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இசையை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அப்படியே கத்தி தீட்ட தீட்ட எப்படி வந்து ஷார்ப்பாகுதோ அதுபோல் இசையை கேட்க கேட்க அதுக்கு மெருகு கூடுது பாருங்க. அதாங்க மியூசிக். ஏன்னா அது வந்து மனதுக்கு தெம்பை கொடுக்குது, உள்ளத்துக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தருது. அது மனிதனை மனிதனாக வாழ வைக்குது இசை. இப்போ இசைன்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், மனித காட்டு மிராண்டி ஆகி ஒருத்தன் அடித்து கொண்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு மனதை மென்மைப்படுத்தக்கூடிய அருமருந்துங்க இசை. கரெக்ட் சார்.